ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினம் ஒரு பொன்மொழியில் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரமலான் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களிலே வரக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நோயற்ற வாழ்வையும் எல்லாம் குறைவற்ற செல்வத்தையும் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் தருவானாக, ஆமீன். அது மட்டும் இல்லாமல் 5 வேளையும் தொழுகக்கூடிய தொழுகையை பேணுதலாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். நாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நாம் வாழ்கிற நாட்கள் எவ்வளோ நாட்கள்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நாம் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ நாட்கள்னு சொல்கிறத விட நொடிகள்னு சொல்லலாம். ஏன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கையே அடுத்த நிமிஷம் வாழக்கூடியது நிச்சயம் இல்லாமல் இருக்குதுங்க. அது வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நாம் பிறருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம, பிறருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம நாம் நல்லா இருந்துட்டு பிறரையும் நம்மளால் 4 பேர் நல்லா இருந்தால் அது போதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரமலான் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாவை பேணுவோம். இப்போ சுவனம் செல்ல நாவை பேணுவோம்ன்ற பேஜ் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நாம் எப்போவுமே நம்ம வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா நாவை பேணி வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக இந்த நாவை பேணுவோம். கண்டிப்பாக நாம் பேசுகிறதுல பார்த்திங்கன்னா எவ்வளோ நாம் உண்மையை பேசுகிறது, நேர்மையாக பேசுகிறது, இப்படிலாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா நாம் செய்கிற நல்ல அறங்களோட இதுவும் சேர்ந்துருங்க. நாம் எவ்வளோ தான் புண்ணிய காரியங்கள் நம்ம எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா தொழுது நோன்பு இருந்து எவ்வளோ தான் அல்லாஹ்க்கு வழிபட்டுட்டு இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக்கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்காமலே போயிருதுங்க. அதனால் நாம் பேசுகிற பேச்சை எப்போவுமே பேணி பேச கற்றுக்குவோங்க. சுவனம் செல்ல நாவை பேணுவோம் என்ற கட்டுரை தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே நாம் பேசுகிற பேச்சில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்மையே பேசுங்க. நாம் எப்போ பேசினாலும் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. உண்மையே பேசணும், நம்ம யாருக்கு பயப்படணும் சொல்லுங்கள்? நேர்மையாக பேசுங்க. நாம் பேசுகிறத நேரடியாகவே பேசணும். அதாவது டைரெக்டாக பேசணும், இன்டைரக்டாக எதுக்குங்க? நீதமாக பேசுங்க. எப்போவுமே சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுகிற பேச்சு அல்லாஹ் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கான்றதுக்கு பயந்து நீதமாக பேச கற்றுக்கோங்க. அழகியதே பேசுங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு எப்போவுமே அழகாக இருக்கணும். அழகுதுன்னா என்னதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நாம் பேசுகிறது நல்ல வார்த்தைகளை பேசணும். அதுதான் அழகிய வார்த்தைகள். தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் தவிர்த்துடுங்க. மென்மையாக பேசுங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, மென்மையாக பேசுங்க. மரியாதையாக பேசுங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசும்போது எக்ஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி நிலைமையில் காலகட்டத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். அதனால் பெரும்பாலும் மரியாதைக்காக பேசுங்க. வீண் பேச்சை தவிர்த்துடுங்கள். நீங்கள் பேசுகிற பேச்சு தேவையில்லாத பேச்சுனா கண்டிப்பாக அதை தவிர்த்துட்டு போயிருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பொய் பேசாதீங்க. நீங்கள் எப்போ பொய் பேசினாலும் யாருக்காக பயந்து தாங்க ஆகணும். அதனால் பொய் பேசாதீங்க. புறம் பேசாதீங்க. இது கண்டிப்பான உண்மைங்க. புறம் பேசும்போது நாம் செய்கிற நன்மைகள் எல்லாமே வீண்பட்டு போயிடுது. ஆதாரமற்றதை பேசாதீங்க. நீங்கள் கண்ணால் பார்க்கணும், இல்லாட்ட காதால் கேட்கணும், அப்படி இல்லைன்னா தீர விசாரிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்களா உங்கள் வாய்க்கு வந்ததை நீங்கள் கண்டிப்பாக பேசாதீங்க. அது பெரிய பார்த்தீங்கன்னா பாவத்தில் போய் சேர்ந்துடும். அவதூறு பேசாதீர்கள். இது பெரிய கண்ணால் கண்டாலேயே இறைவன் மறைக்க சொல்லியிருக்கான். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவதூறு கண்டிப்பாக பேசவே கூடாது. அது பெரிய பாவத்தில் போய் நம்மளுக்கு சேரும். இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரமலான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் செய்கிற நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே கிடைக்குங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை தொழுவையும் பேணுதலாக தொழுவோம்.